அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. பொறாமை ஒரு மோசமான குணம் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது. நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் அவரவருக்கான நற்பலன்களை பெறுகிறோம். சிலர் செல்வம், சிலர் அறிவு, சிலர் ஆரோக்கியம் போன்ற நற்பலன்களை பெறுகின்றனர். ஆனால் சில சமயங்களில் மற்றவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்த்து நம் உள்ளத்தில் பொறாமை எண்ணங்கள் எழலாம். இது மோசமான எண்ணம் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட பொறாமை வசனங்கள். சூரா 4 அன்-நிசா வசனம் 54. அவர்கள் அல்லாஹ் வழங்கிய அருள்களின் மீது பொறாமை கொள்கின்றார்களா? நிச்சயமாக இப்ராஹிம் சந்ததியினருக்கு நாம் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம், மேலும் மாபெரும் அரசாங்கத்தை அவர்களுக்கு கொடுத்தோம் என்று கூறுகிறது. இந்த வசனம் மற்றவர்களுக்கு அல்லாஹ் அருளிய செல்வங்கள் மீது பொறாமை கொள்ளும் மனப்பான்மையை கண்டிக்கிறது. மேலும் சூரா 113 அல் ஃபலக் வசனம் 5 பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டு காவல் தேடுகிறேன் என்பதாகும். இந்த சூரா பார்த்தீங்கன்னா அல் ஃபலாக்கின் கடைசி வசனமாகுது. இது பொறாமை மற்றும் அதன் தீமைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை குறிக்கிறது. மேலும் சூரா 2 அல் பக்கரா வசனம் 109 வேதத்தை உடையவர்களில் பலர் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களை மீண்டும் நிராகரிப்பவர்களாக மாற்ற விரும்புகின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களின் மனதில் இருக்கும் பொறாமையாகும். உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் இந்த நிலை நீடிக்கிறது. இந்த நிலையில் அல்லாவின் கட்டளை வரும் வரை அவர்கள் மன்னிக்கவும் அவர்கள் போக்கிலே விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஒருபோதும் மற்றவர்களின் நற்பணங்களை கண்டு பொறாமைப்படக்கூடாது. மாறாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும் நற்பணனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் மற்றவர்களுக்காக துவா செய்து அவர்களின் நற்பணங்கள் நிலைத்திருக்க வாழ்த்த வேண்டும். பொறாமை போன்ற மோசமான எண்ணங்களிலிருந்து விலகி தூய்மையான அன்பான உள்ளத்துடன் வாழ முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.